எம்மையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, தமிழக வெற்றி கழகம் மீண்டும் அரசியல் களத்தில் 10-11 அத்தோடு இதுவென்று புதிய ஓர் இயக்கம் உருவாகி இருக்கிறது. எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் தமிழக அரசியல் களத்தில் அரசியல் கட்சியை தொடங்கி காணாமல் போன வரலாறுகள் ஏராளம். அதிலே மீண்டும் ஒரு தாராளமாக உச்ச நடிகர் களமிறங்கி இருக்கிறார். ஏற்கனவே ரஜினியை தமிழ்நாட்டில் கட்சி நீ தொடங்கி பாரு, உனக்கு எதிராக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பேசினவங்க எல்லாரும் விஜய் கட்சி தொடங்கும் போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல விஜய்க்கு? விஜய் வந்துட்டு ஒரு தமிழர், அவர் கட்சி தொடங்குறதுல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறத நாங்க வரவேற்கிறோம். நான் சொல்லலைங்க, தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க, நானும் சொல்றேன், வரவேற்கிறோம். விஜய் அரசியல் இயக்கம் தொடங்கி இருப்பதை வரவேற்கிறோம். ஆனா தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலில் ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் விஜயால் ஏற்படுத்த முடிந்தால் வாழ்த்துக்கள். முடியவில்லை என்றால் அதைத்தான் நான் முதலில் மேற்கோள் காட்டியது. 10-11 அத்தோடு இதுவென்று இதுவும் ஒரு இயக்கமாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கும். சில ஆண்டுகள் அதன் பிறகு தமிழ்நாட்டில் நடக்கின்ற சராசரி அரசியலாகத்தான் அதுவும் இருக்கும். நிறைய அரசியல் கட்சியின் தலைவர்கள், நிறைய செய்தியாளர்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதை பெரும்பாலான மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் நான் கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்ததை கடுமையாக எதிர்க்கிறேன். ஏன் சொல்லுங்க? எங்க ஒரு உச்ச நடிகர் ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மிக மிக முக்கியமான 2 அரசியல் பெரும் ஆளுமைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவங்க மதுவின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள், சுய நினைவில்லாமல். நீங்களும் பல முறை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் என்று கூறினால் மக்களை தவறான பாதையில் அழைத்து சென்றீர்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு பல முறை எதிர்ப்பு தெரிவித்தார். இப்படி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை, நெறிமுறையை சொல்லிக் கொடுக்க தவறிய சினிமா நடிகர்கள் நீங்கள் அரசியலுக்கு வந்து எதை சாதித்து விட முடியும் என்று எண்ணுகிறீர்கள்? என்னுடைய கேள்வி. விஜயகாந்த் அவர்கள் சாதிக்க முடியாததை நீங்கள் சாதித்தால் உங்களுக்கு பாராட்டுக்கள். கமலஹாசன் அவர்களால் சாதிக்க முடியாததை நீங்கள் சாதித்தால் உங்களுக்கு பாராட்டுக்கள். உச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்கி காணாமல் போன வரலாறு உண்டு. அந்த இடத்தில் நீங்கள் சாதித்தால் உங்களுக்கு பாராட்டுக்கள். முடியுமா? இன்றைய அரசியல் களத்தில் முடியுமா? கண்டிப்பாக 100 விழுக்காடு வாய்ப்பில்லை. 10-11 அத்தோடு இதுவென்று ஒரு இயக்கம் தமிழகத்தில் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதன் பிறகு வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகம். இத்தனை கழகங்களோடு இதுவும் ஒரு கழகமாக தமிழகத்தில் இருக்கும். அவ்வளவுதான். விஜய்க்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பா? தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்ட, குறிப்பா ஒரு சமூகத்தின் ஓட்ட விஜய் வந்து பறிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு உனக்கு வைத்தறிச்சல். அதனாலதான் சண்முகம் இப்படி கத்துறான், விஜய்க்கு எதிர்ப்பா பேசுறான் அப்படின்னு பேசுவீங்க, கமெண்ட்ல எழுதுவீங்க. எழுதுங்கள் உறவுகளே. ஏனென்றால் நாளை நடக்க போவதை நான் இன்று பேசுகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினார். நேரடியாக சினிமாவில் இருந்து எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கினாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது இல்லை. அவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர். அது மட்டுமல்லாமல் அந்த இயக்கத்தில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வருகிறது. எம்ஜிஆர் வெளியே வருகிறார். சில நாட்கள் கழித்து அவருடைய தொண்டர் ஒரு கட்சியை தொடங்குகிறார். அந்த கட்சியை இவர் கைப்பற்றி அந்த கட்சியை எம்ஜிஆர் நடத்துகிறார். அதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்த மிகப்பெரிய கட்சிகள் என்று பார்த்தால் திமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி.
கம்யூனிஸ்ட் என்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. இதை தாண்டி எத்தனை இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இருந்தது. திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை நடிகராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆருக்கு ஒரு கவர்ச்சி இருந்தது. படிப்பறிவற்ற மக்கள் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அரசியலில். திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் உயிருடன் இருந்தவரை ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. திமுக என்ற ஒரு இயக்கம் அதோடு முடிந்துவிட்டது என்றுதான் மக்கள் எண்ணினார்கள். ஆனால் காலம் எம்ஜிஆரை கைவிட்டது. இந்த இடத்தில் எம்ஜிஆர் நல்லவர் என்று நான் பேசிவிடவில்லை. எம்ஜிஆர் நல்லவர் என்று நான் சொல்லுவதற்கு வரவில்லை. எம்ஜிஆருடைய பின்புலங்களை நாம் பேசினால் அது ஒரு வரலாறாக இருக்கும். எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லதை செய்தாரா கெட்டதை செய்தாரா என்று நாம் பேசினால் அது ஒரு பெரிய வரலாறு. அதையும் பேசுவோம் ஒரு நாளைக்கு. ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகம் துவக்கம், அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் அவருக்கு அந்த எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் இன்று இருக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் இல்லை. இன்று விஜய் அரசியல் கட்சி துவங்கிவிட்டார். 2026 முதலமைச்சர். இன்று விஜய் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டார். 2026 விஜய் முதலமைச்சர். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் நாளைக்கு நடக்க போறதை இப்ப சொல்றேன். நான் ஜோசியம் இல்லை. ஒருவேளை நான் கூறுவதற்கு எதிராக நடந்து விஜய் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராக 2026 வந்துவிட்டால் வாழ்த்துக்கள். அப்படி வந்துவிட்டால் வாழ்த்துக்கள் விஜய் அவர்களுக்கு. இதுவெல்லாம் கனவுகளாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது திராவிடம், திராவிடத்தோடு சேர்ந்த ஊழல், ஊழலோடு சேர்ந்த குடி, குடியோடு சேர்ந்த வறுமை, இதையெல்லாம் தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் இதையெல்லாம் ஒழிக்கப்படுவதற்கு ஒரு மிக அறிவு கூர்மையான தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு அரசியல் தலைவன் தமிழ்நாட்டிற்கு வேண்டும். எதிர்பார்க்கிறோம் நாங்கள். ஆனால் அது விஜய் அல்ல. அது விஜய் அல்ல. யாரு என்ன வேணா திட்டுங்க, அது விஜய் அல்ல. நான் மேற்கோள் காட்டிய இதையெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களின் தேவையாக இருக்கிறது. அதற்கு விஜய் சரிப்பட்டு வர மாட்டார். வாய்ப்பில்லை ராஜா. சீமானுடைய பாணியில் சொல்லணும்னா வாய்ப்பில்லை ராஜா. சீமான் வரவேற்கிறார், மருத்துவர் அன்புமணி வரவேற்கிறார். திமுக மட்டுமே கதறுகிறது. ஒரு பக்கம் திருமாவளவரின் கோஷ்டிகள் கதறுகிறது, திமுக ஒரு பக்கம் கதறுகிறது. டாக்டர் அன்புமணி அவர்கள் வரவேற்கிறார், வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார். சீமானவர்கள் வரவேற்கிறார், வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான மக்கள் நலன் சார்ந்து களத்தில் அரசியல் செய்கின்ற மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் விஜயின் அரசியல் பிரவேசத்தை வரவேற்கிறார்கள். நாமும் வரவேற்போம். ஆனால் அது வெற்றியாக மாற வேண்டும். தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் என்றால் வாழ்த்துக்கள், வரவேற்போம். டாக்டர் அன்புமணி அவர்களிடம் இல்லாத தொலைநோக்கு பார்வை, சீமானவர்களிடம் இல்லாத தொலைநோக்கு பார்வை விஜயிடம் என்ன இருக்க போகிறது? மருத்துவர் அன்புமணியை விட மக்கள் நலனில் அக்கறை உள்ளவரா விஜய்? அப்படி இருந்திருந்தால் தன்னுடைய ரசிகர்களுக்கு திரைப்படங்களிலே சொல்லிக் கொடுத்திருப்பாரா? சீமானை விட அரசியல் களத்தில் சாதித்து விடுவாரா? முழங்கி விடுவாரா மேடைகளில்? அரசியல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை மருத்துவர் ஐயா போன்ற ஒரு மிகப்பெரிய போராளியின் பயணத்தை திரும்பி பார்த்தால் தெரியும். பொது வாழ்க்கையில் எந்த ஒரு தருணத்திலும் அரசியல் அதிகாரத்தின் பக்கத்தில் கூட நான் நிற்க மாட்டேன். ஆனால் உரிமையற்ற மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் என்னுடைய காலம் ஓயாது என்று சொன்னார், என்னுடைய பயணம் முடியாது என்று சொன்னார். இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய போராளி அரசியல் களத்தில் ஊமை சனங்களின் உரிமை குரலாக இன்று வரையில் போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? கள்ளடியும் சொல்லடியும் சாதி வெறியன் என்ற பெயரும் மரம் வெட்டி குடிசை கொளுத்தி என்ற பட்டமும் தான். இந்த பட்டங்களை அவர் பெறுவதற்கு பட்ட போராட்டங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை சிறை ஒன்றை தவிர அவர் உள்ளே நுழையாத சிறைச்சாலைகளே இல்லை. இவ்வளவு பெரிய போராளி தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை மாற்ற முடியவில்லை. காரணம், திராவிடம் என்ற குடியின் மடியில் தமிழ்நாட்டு மக்கள் விழுந்து கிடப்பதுதான்.
அதை விஜயால் மாற்றிவிட முடியும் என்றால் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வாய்ப்பில்லை ராஜா. பேசலாம், இன்னும் பேசலாம். விஜய் வந்துட்டார் இல்ல, ஏராளமாக பேசலாம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகிறது. அது தனியாக போட்டியிடுமா, கூட்டணி அமைத்து போட்டியிடுமா, அல்லது விஜயே 234 தொகுதிகளிலும் நிற்கப் போகிறாரா என்பதையெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தெரிய வரும். அதற்குள்ளாக அவர் களத்தில் போராட வேண்டிய, களத்தில் இறங்கி அவர் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு திரைப்படத்தை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறாராம். அந்த திரைப்படத்தை மட்டும் முடித்து கொடுத்துவிட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் விஜயின் அரசியல் பிரவேசம் தொடங்க போகிறது. தமிழகம் முழுவதும் பல மாநாடுகளை போடவிருக்கிறார். தமிழகம் முழுவதும் பல மேடைகளில் பேசவிருக்கிறார். முழங்க மாட்டார், அவர் பேசுவார். பேசிவிட்டு, மக்களே, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, இதையெல்லாம் செய்யணும்னா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து கேட்பாரு. மக்கள் 1000க்கும் 500க்கும் கை நீட்டி, 1000க்கும் 500க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வாக்களித்த மக்கள் விஜய் போய் கேட்ட உடனே நேரடியா அவர்களுடைய வாக்கை விஜய்க்கு போய் வாக்களித்து விடுவார்களா? அப்படி வாக்களித்து விட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.